ஹாய், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ப்ளைன் கேக் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இந்த கேக்கு எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதில் நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 2 முட்டை எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நான் எடுத்துங்கிற இந்த அளவுகளில் 2 முட்டை இல்லை 4 முட்டை கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு விக்ஸ் வச்சு நல்லா முட்டையை இந்த மாதிரி நல்லா அடித்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சுகர் பவுடர் நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பீட்டரில் தான் அடிக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. விக்ஸ்லேயே நம்ம நல்லா அடித்து விட்டுக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1/2 கப்பு ரீஃபைண்ட் ஆயில் நான் சேர்த்துருக்கேங்க. இப்போது இந்த ஆயில் சேர்த்துட்டு இதையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் ஆயிலுக்கு பதில் பட்டரை உருக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மைதா நான் 1 கப்பு சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். நீங்கள் சால்ட் இன்னும் கொஞ்சம் குறைச்சி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரே டைரக்ஷனில் தான் நம்ம இனிமேல் மாவை மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் திருப்பி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் ரொம்ப ஹார்டாக வந்துடும். அதனால் ஒரே டைரக்ஷனில் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டிகள் எல்லாம் எதுவுமே இல்லாமல் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கேக் ட்ரே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த மாவை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கேக் ட்ரேவில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு சுற்றிரும் மைதா சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம மாவை ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி மாவு சேர்க்கும்போது கேக் அந்த கேக் ட்ரேவில் ஒட்டாமல் வந்துடும். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு டூத் ஸ்டிக் வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றிட்டோம்னாக்கா அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் மேலே வந்துடும். நான் குக்கர் ஆல்ரெடி ஹீட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ ஹீட்டான குக்கரில் நம்ம இந்த கேக் ட்ரேவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடி போட்டு மூடிடலாங்க. அடுப்பை பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. கரெக்டாக 3/4 மணி நேரத்தில் கேக் ரெடி ஆகிடும். நமக்கு 3/4 மணி நேரம் கழித்து நான் பார்க்குறேன். ரொம்பவே சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு டூத் ஸ்டிக் வச்சுட்டு உள்ளே விட்டு பார்க்கலாம். ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கேக்கை வெளில எடுத்துட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தட்டு வச்சு கமுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு நம்மளோட கேக்கு. கேக்குமே ரொம்ப சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு கத்தி வச்சுட்டு பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீஸ் போட்டு நம்ம கேக்கை எடுத்துக்கலாங்க. கேக் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து ஸ்பாஞ்சியாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அருமையான நம்மளோட வெண்ணிலா ஃப்ளேவர் கேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே அழகாக அட்டகாசமாக வந்திருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குன்ட்டு. ரொம்ப சுலபமாக சீக்கிரமாக அழகாக செஞ்சு முடிச்சிடலாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.